வெல்கம் டு கன்னி ஆசான். அந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா MySQL கம்யூனிட்டி சர்வரை எப்படி Oracle Linux 10ல இன்ஸ்டலேஷன் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஆல்ரெடி நெட்லேருந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் சர்வரை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 பேக்கேஜஸ் வந்து நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். vget, curl and gnu pg2. ஓகே, ஸோ இந்த 3 பேக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு 3 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நம்ம MySQLோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இந்த ரெப்போவை வந்து நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அந்த vgetங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சர்வரில் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த RPM ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் repo list enabled grep MySQL இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த RPM கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெப்போ இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இப்போ ரெப்போ வந்து கிரியேட் ஆயிரும். ரெப்பாசிட்டரி ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கும். லினக்ஸோட ரெப்போ லிஸ்ட்ல போய் செக் பண்ணீங்கன்னா இந்த ரெப்போ கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு repo list enabled நீங்க கொடுத்தீங்கன்னா அது எனேபிள் ஆயிரும். ஸோ அதில் grep MySQL இருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்ம இது போடுவோம். இந்த ரெப்போ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்றோம். ரெப்போ லிஸ்ட் கொடுத்து MySQL ரெப்போ கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் டைரக்டா MySQL இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அதை நார்மலா இன்ஸ்டால் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு, ரூட் பாஸ்வேர்டு செட் பண்றோம். ஸோ அதுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அது டெம்பரரி ஃபைல்ல ஸ்டோர் ஆகும், ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு. ஸோ அதை எடுத்து லாக் ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை எடுத்து டெம்பரரி பாஸ்வேர்டு எடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு, நம்ம ரூட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சில போஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் செட் பண்றோம். அதுக்கப்புறமா அப்படி அனானிமஸ் யூஸ் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ ரிமோட் லாகின் வந்து டிசேபிள் பண்றோம். அப்புறம் டெஸ்ட் டேட்டா பேஸையும் வந்து நீங்க டெலீட் பண்றோம். ஓகே, ஸோ இது போஸ்ட் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கான்ஃபிகரேஷன் பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வர்றதெல்லாம் ஆப்ஷனல். ஸோ அதை 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டலேஷன் தான் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு Oracle 10 சர்வர் எடுத்திருக்கேன், Oracle Linux 10. ஓகே, ஸோ இது ஃப்ரீ தான், நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். etc OS ரிலீஸ். ஸோ இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா ஃபெடோரா தான். ஓகே, ஸோ Oracle Linux வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அப்டேட் பண்ண போறேன். DNF அப்டேட், அப்டேட்டும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ 7க்கு அப்புறம் DNF இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் வேணும் அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். DNF வேணும்னா உங்கள் DNF யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் DNSோட டிஃபரன்ஸ் வந்து லேட்டரான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ DNS அப்டேட் -y -y எது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுக்காக ஒய் கொடுக்குறேன். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லாம் நம்ம வந்து செக் அப்டேட் கொடுத்துட்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதனால அங்கே -iங்கிற சுவிட்ச் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது எப்போ நம்ம செக் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து டெஸ்டிங்னால டைரெக்டாக எஸ் கொடுத்துட்றேன். ஸோ 704 MB இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இதே இது நீங்கள் செக் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் DNF அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட SR நோ கேட்கும். எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ -y சுவிட்ச் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக் பண்ணிட்டு அதுவே டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எவ்வளவு டவுன்லோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 704 MB இருக்கு. ஸோ என்னென்ன பேக்கேஜ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்கிரேடிங் பேக்கேஜஸ் நிறைய உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே Oracle Linux வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு மினிமம் இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்க. ஓகே, அப்போதான் உங்களுக்கு சர்வரும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் இது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வருக்கு அன்னெசரி சர்வீசஸ் நிறையா வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா மினிமல் இன்ஸ்டலேஷனை எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல் DVD ISO டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் மினிமல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க லினக்ஸு. ஸோ அதை வேணால் நீங்கள்
ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அப்டேட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரக்கிள் லினக்ஸோட ரெபாசிட்டரி இது பண்ணுறதுக்கான ஒரு ஸோ உங்களுக்கு அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் டிபெண்ட் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். என்னென்ன பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா விகெட், கர்ல் அண்ட் GNU PG2. ஓகே, ஸோ இது இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா நீங்க பண்ண வேண்டாம். RPM-QA சரி எல்லாமே வருது. ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். RPM-QA grep விகெட் ஸோ இல்லை. அதே மாதிரி கர்ல் ஸோ கர்ல் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இன்னொன்று வந்து GNU, இது என்னன்னு தெரியல. GNU தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். GNU PG2 அது உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ விகெட் மட்டும் இல்லை. ஸோ அப்போ அதை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணா போதும். DNF install விகெட். ஓகே, எஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க ஸோ ரெப்போ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ரெப்போ டவுன்லோட் பண்றதுக்கு ஆல்ரெடி MySQL சர்வர் நீங்க போட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் சர்வர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார் லினக்ஸ் போட்டீங்கன்னா MySQLோட டெவலப்பர்ஸ் ஒன்று இதாகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் இது வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும் உங்களுக்கு இங்கேருந்து. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வரும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த லினக்ஸ் வேணுமோ அந்த லினக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவையானது வந்து ரெட் ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் இல்லைனா ஆரக்கிள் லினக்ஸ். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோடை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும்னா நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். நமக்கு தேவையில்லை. நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் டவுன்லோடு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் தான் உங்களுக்கு கரெக்டான அந்த அட்ரஸ் இருக்கும். காப்பி லிங்க் அட்ரஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நோட் பேடில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வெர்ஷன் போட்டு RPM இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே டவுன்லோட் ஆகும். இல்லைனா அந்த பேஜில் போய் அப்படி நின்றுடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அந்த இதை வந்து லிங்க் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து எடுங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் லிங்க் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு இதில் டவுன்லோட் கொடுக்க போகிறேன். விகெட் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EL 10.2 RPM வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த சைட்டில் போய் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு அந்த RPM வந்து டவுன்லோட் பண்ணி எடுப்போம். சப்போஸ் இதில் எடுக்க முடியலன்னா நீங்கள் RPM டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணலாம். நான் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். இதை போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். இது வருதா? ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுவோம் அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இன்ஸ்டால் ஆகிடுச்சா, சாரி டவுன்லோட் ஆகிடுச்சா. 14 ரொம்ப சின்ன ஃபைல் தான் அது. ஸோ ஏன் இங்கே இவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி முடிச்சிட்டேன் நான். ஸோ அதனால் இன்னொரு செஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா WinACP வழியாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது ஏன் ஆகலைன்னு தெரில, ஆகலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் WinACP வழியாக நான் இதை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது WinACP எங்கே இருக்கு, பேக் டு WinACP காணுமே, WinACP இருக்கு. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன் அந்த RPM. இங்கே IP கொடுக்குறேன் 192.168.1.170. okay, so login, accept,
யூசர் நேம் கொடுக்குறேன். ஓகே, சிபி அட்மின் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டாக கொடுங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிபி அட்மின்ல இருக்கு, ஹோம்ல இருக்கு. ஸோ நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இது பாருங்க, MySQL ரிலீஸ் நான் 10 எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் முன்னாடி வந்து 9 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது இருக்கு. நம்ம 10 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஹோம் டைரக்டில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இது ஏன் டவுன்லோட் ஆகலன்னு தெரில, அது லேட்டராக நம்ம எதாவது செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை, அந்த சைட் ஏன் டவுன்லோட் ஆகலை, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ அது ஏன்னு தெரில, நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இவன் ஆராக்கிள் சைட்லேயே அலோவ் பண்ண மாட்டேங்கான என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ போட்டு ஏதாவது அலோவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை WinACP மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஹோம் டைரக்டரியில் சிபியோட ஹோம் டைரக்டரியில் இருக்குது, சிபி அட்மினோட ஹோம் டைரக்டரியில் எல்எல் போட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம அந்த ஆர்பிஎம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா எம் இன்ஸ்டால் கொடுத்தேலாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஆர்பிஎம் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா இப்படியும் கொடுக்கலாம் நீங்க. ஸோ இந்த கமாண்ட் போட்டு பாருங்க, அது ஒர்க் ஆகலன்னா ஆர்பிஎம் கொடுக்கலாம். எம் இன்ஸ்டால் எம் லோக்கல், சரி எம் இன்ஸ்டாலே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எம் இன்ஸ்டால் MySQL. எஸ். ஸோ நீங்கள் எம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்சி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்காக நம்ம எம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆர்பிஎம்னா ஒன்லி அந்த ஃபைல் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும், டிபெண்டன்சி எதுவுமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ வந்து MySQL அந்த ஆர்பிஎம் ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அது எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ எப்போ லிஸ்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கு எம் எப்போ லிஸ்ட் எனேபிள்டு grep MySQL. ஓகே, கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிளியர் ஆயிரும். ஒன்றும் இல்லை, எம் ரெப்போ லிஸ்ட் enabled grep MySQL. ஓகே, ஸோ உங்களுக்கு MySQL இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ETC எம் டாட் ரெப்போஸ் போனீங்கன்னா உங்களுக்கு MySQL ஒரு இது கிரியேட் ஆயிருக்கும். ரெப்போவில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கா. ஸோ MySQL கம்யூனிட்டி ரெப்போ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். 3 இது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே காட்டுது. MySQL LTS கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கனெக்டரு. ஸோ 3 இது கிரியேட் ஆயிருக்கு. 3 ரெப்போ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, 3 ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும், நீங்கள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். MySQL ரெப்போ, அந்த ரெப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட நேம் இருக்கும். ஸோ எனேபிள்டு 1 தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இது டிசேபிள் பண்ணால் நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். ஓகே, ஸோ கியூ கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் இன்ஸ்டலேஷனில் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணி மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இப்போ எம் இன்ஸ்டால் MySQL கம்யூனிட்டி சர்வர். ஓகே, எம் கொடுக்கலாம், இல்லை DNFும் கொடுக்கலாம். DNF இன்ஸ்டால் MySQL கம்யூனிட்டி சர்வர். ஸோ 8.4 வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்ட் வெர்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். 8.4.6 நினைக்கிறேன். ஓகே,
ஸோ கீ வந்து செக் பண்ணுது. ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இன்ஸ்டால் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். MySQL ஸோ MySQL -version sorry MySQL -version நான் நினைக்கிறேன் ஐஃபன் ஸோ ஐஃபன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் MySQL நான் சொன்ன மாதிரி 8.4.6 தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு எனேபிள் இருக்கான்னு பார்க்கலாம். சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் MySQL community டாட் MySQL போடலாம். ஸோ MySQL இல்லைன்னா MySQL D-ஆ இருக்கும். ஸோ MySQL D சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சிஸ்டம் CTL ஸ்டார்ட் MySQL D. ஓகே, ஸோ MySQL சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ரன்னிங்னு வந்துருச்சு. ஓகே, சிஸ்டம் CTL எனேபிள் ஸ்டார்ட் இல்லை சாரி சிஸ்டம் CTL எனேபிள் அந்த சர்வீஸ் நேம் கொடுத்தா போதும். MySQL Dன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி எனேபிள் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூட்டபிள்ல வேணாம், ஸோ இது ப்ராப்ளம் ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் பண்ணணும்னா நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஓகே, டிசேபிள் எப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எனேபிள் இருந்தது, டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டிசேபிள்னு இருக்கா. ஸோ பூட்டபிள்ல உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க மேனுவலா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வேணும்னா நீங்க ஜஸ்ட் எனேபிள் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஸோ எப்பவுமே ப்ரொடக்ஷன் சர்வர்ல நம்ம டிசேபிள் பண்ணிக்க வரைக்கும் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு பூட் ஆகும் போதே ப்ராப்ளம், சர்வீஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு பூட் ஆகும் போதே அந்த இடத்துலயே உங்களுக்கு சர்வீஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகலைன்னா ஹேங் ஆகி அப்படின்னு நின்றும். ஸோ அதனால எப்பவுமே ப்ரொடக்ஷன் சர்வரில் மேக்ஸிமம் சர்வீஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டு மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ எனக்கு டெஸ்டிங்னால நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ சர்வீஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அப்புறம் வந்து லோக்கல் அனானிமஸ் யூசர்ஸ் வந்து டிசேபிள் பண்ணணும். டெஸ்ட் டேட்டா பேஸை வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணணும். அப்புறம் ரிமோட் ஆக்சஸை வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் எப்படி பண்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு MySQL செக்யூர் இன்ஸ்டலேஷன் ஒரு கமாண்ட் இருக்கு. அதை கமாண்ட் ரன் பண்ணுவோம். MySQL நீங்க போட்டாலே உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல MySQL _secure installation MySQL _secure installation. ஓகே, ஸோ அதை இது பண்றேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் பாஸ்வேர்ட் ஃபார் ரூட் கேட்குது. அப்போ ரூட் பாஸ்வேர்டு எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி பாஸ்வேர்டு ஒன்று ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த பாஸ்வேர்ட்ல இருந்தா நம்ம நியூ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண முடியும். அப்போ டெம்பரரி பாஸ்வேர்டு எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர் லாக்ல MySQL D லாக் ஃபைல்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுல நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், கிரப் பண்ணி அந்த டெம்பரரி பாஸ்வேர்டு லைனை மட்டும் நம்ம கிரப் பண்ணி எடுக்கிறோம். ஓகே ஓகே ஸோ அப்போ எதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிரப் டெம்பரரி பாஸ்வேர்டு அது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு அந்த பாத்தை கொடுக்குறோம். லாக் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா வேர் லாக் MySQL D லாக்ங்கிற ஃபைல்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவுமே கமாண்டை டைப் அடிச்சு பழகுங்க, காப்பி பண்ணி பேசு. அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், மைண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா ஒவ்வொரு தடையும் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்கிற இதாயிரும். ஸோ அதனால எப்பவுமே கமாண்டை வந்து நம்ம டைப் பண்றது நல்லது. ஓகே, அப்போ கிரப் டெம்பரரி பாஸ்வேர்டு அதான் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு
கஷ்டமா தான் இருக்கும். இதே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஒவ்வொரு தடவையும் நம்ம காப்பி பேஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்காது. கமெண்டும் வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். ஓகே, டெம்பரரி பாஸ்வேர்ட் வேர் லாக் MySQL d log இந்த ஃபைல்ல தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ டெம்பரரி பாஸ்வேர்டு என்ன வந்துருச்சா, TCS TCR இந்த இதான் வந்து டெம்பரரி பாஸ்வேர்டு. ஸோ இதை எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன். இதான் ரூட்டோட டெம்பரரி பாஸ்வேர்டு. இதை என்டர் பண்ணிடுறேன். இப்போ நியூ பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் டெம்பரரி பாஸ்வேர்டு தெரிஞ்சாதான் நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாக் ஃபைலில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டு யூ கன்டினியூ வித் பாஸ்வேர்ட் ப்ரொவைடட். ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. பழைய பாஸ்வேர்ட்லேருந்து நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ரிமூவ் அனானமஸ் யூசர்ஸ் டெலீட் பண்ணவான்னு ரிமூவ் பண்ணவான்னு கேட்கு, எஸ். அதுக்கப்புறம் ரூட் லாகினை வந்து ரிமோட்ல வந்து டிசேபிள் பண்ணவான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுக்கும். ரிமோட்ல நம்ம எப்பவுமே டிபி சர்வரை வந்து ஆக்சஸ் கொடுக்க கூடாது. ஓகே, எஸ். அப்புறம் டெஸ்ட் டேட்டாபேஸ் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் நோ கொடுக்குறேன். எஸ் கொடுக்கறனாலும் நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஒரு டெஸ்ட் டேட்டாபேஸ் வந்து டெலீட் ஆகாது. ஸோ அது இருக்கும். ஸோ இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணுவோம், ரீலோட் பண்ணாதான் அந்த கான்ஃபிகரேஷன்லாம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால எஸ்ஆர் நோ கேக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீலோட் ஆகும். ஸோ எல்லாம் டன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பாஸ்வேர்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். MySQL சர்வருக்குள்ள போகிறதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா MySQL -u root, எப்பவுமே ரூட் கொடுக்கணும். ரூட் சூப்பர் யூசரோட பாஸ்வேர்ட். ஸோ இப்போ சூப்பர் யூசர் வந்து ரூட்டு -u ரூட்னு கொடுத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் MySQL கமாண்ட் கொடுக்குறோம், அப்புறம் -uங்கிற சுவிட்ச் கொடுக்குறோம். என்ன யூசரோ யூசர் நேம், அப்புறம் வந்து -pங்கிறது பாஸ்வேர்ட். ஐஃபன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணமோ அந்த பாஸ்வேர்டை கொடுக்கும். ஸோ MySQL நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் ஆகிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு உங்களுக்கு ஸோ டேட்டா பேசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அண்டு MySQLோட சிஸ்டம் டேட்டா பேஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஸ்பேஸ் டேட்டா பேசஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்ல எப்பவுமே செமிகோலன் வைக்கணும். ஓகே, அப்படின்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, 4 இருக்கு மொத்தம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா அண்ட் சிஸ், ஸோ 4 டேட்டாபேஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெளியே வரலாம், இல்லை குயிட்னு நினைக்கிறேன். எக்ஸிட் கொடுத்தா உங்களுக்கு வெளியே வரும். ஓகே, ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ அப்போ MySQL லினக்ஸ் சர்வரில் எப்படி, ஆரக்கிள் லினக்ஸ் சர்வரில் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி ரிமோட் அலோவ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம MySQL சர்வரை எப்படி ஆரக்கிள் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.